இவனுக்காக நான் பண்ண வேண்டுதல் 1, 2 கிடையாதுங்க. லைஃப் லாங் வந்து நான் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேத்தினா கூட டைம் பத்துமான்னு தெரியல. அவ்ளோ வேண்டுதல் பண்ணியிருக்கேன். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துருவேன். குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் 2023ல வந்து கூவாகம் திருவிழா நடக்கும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து குழந்தை இருந்துச்சுன்னா, மாலை வாங்கிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல ஒரு சாதம் மாரி செஞ்சு குடுப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு. அத சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆனா, அத வாங்குறது அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்லங்க. அவ்ளோ பேர் நிப்பாங்க. அது கூட்டம் அவ்ளோ கூட்டமா இருக்கும். என்னோட சிஸ்டர் இன் லா தான் ரொம்ப ட்ரை பண்ணி வாங்கி குடுத்தாங்க. ஸோ, கொஞ்சோண்டு தான் கிடைச்சது. அதில நான் கொஞ்சம் சாப்பிட்டு, அப்புறம் நெறைய பேர் வந்து கேட்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் குடுங்க. நான் அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு வேண்டிட்டு வந்தேன். அந்த இயர் தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ, எனக்கு குழந்தை பொறந்த உடனே பெரிய மாலையா சாத்துறேன்னு ஒரு வேண்டுதல் இருந்ததுங்க. அத நிறைவேத்துறதுக்கு தான் நேட்டிவ்க்கு போயிருந்தேன். ஸோ கதிர்குட்டின்னு ட்ரெயினில அழுவானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ட்ராவல் பண்றான். வீட்ல மட்டும் தாங்க அவன் சைலன்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் தூங்கும்போது. ஆனா ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் நல்லா தூங்குவான். ஸோ எந்த டிஸ்டர்புமே பண்ணல. அப்படியே பாயில்டு எக் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். அத ஊட்டி விட்டாச்சு. சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து திருவிழாக்கும் வந்தாச்சுங்க. என்னோட வேண்டுதல் வந்து மாலை சாத்தணுன்றது இல்லையா? ஸோ அத வந்து நல்லபடியா நிறைவேத்திட்டு நாங்களுமே கிளம்பிட்டோங்க. தேங்க் யூ.